ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் கிட்ஸ் அகாடமி. நான் உங்கள் டெனிஸ். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓடிபி பைபாஸ் வல்னரபிலிட்டியோட பார்ட் 2 வீடியோ தான். நம்ம ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம். அதில் எப்படி ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷனை யூஸ் பண்ணி ஒரு ஓடிபியை பைபாஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி சொல்லியிருப்போம். இந்த வீடியோ நம்ம புது மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நான் ஏற்கனவே பக் ஃபைன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி அவங்க பேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம் பப்ளிக். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா governmenthealth.gc.gov.in இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்காக அவங்களுக்கு வர அந்த பேஷண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு டேட்டா பேஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனில். ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்க்க போகிற வல்னரபிலிட்டி ரொம்பவே ஒரு ஃபன்னியாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஏற்கனவே இந்த அப்ளிகேஷனில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஓகேவா? நான் முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டேன். ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், மொபைல் நம்பரை ஜஸ்ட் என்டர் பண்ணியிருக்கேன். மேபி இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மொபைல் நம்பர் பிளராக இருக்கும். ஆனால் நான் எங்கள் மொபைல் நம்பர் தான் என்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ என்டர் பண்ணோடனே சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். இங்கே பாருங்களேன், அந்த ஓடிபி ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன்லேயே ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செக்யூரிட்டி மிஸ்கான்ஃபிகரேஷன் என்ன வேணால் சொல்லிக்கலாம். செக்யூரிட்டி மிஸ்கான்ஃபிகரேஷன் அக்கௌண்ட் டேக் வரவே பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஓடிபி என்ன பண்ணால் do not share 263387 இஸ் த ஓடிபி ஃபார் த மொபைல் நம்பர். என்னோட மொபைல் நம்பர் ஃபர்காட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம எந்த மொபைல் நம்பரை வேணாலும் போட்டு ஓடிபி ஈஸியாக இங்கேயே பார்த்துக்கலாமே. இதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் ஒரு ஆத்தென்டிகேஷன் வச்சு ஃபர்காட் பாஸ்வேர்டு செட் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல இந்த இடத்துல. ஸோ இங்கே தான் கைஸ் பாக்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து அப்படியே வீடியோ ஃபுல்லாக ஓட்டி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன ஓடிபி டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, ஓகே கொடுத்தவொடனே ஒரு மாதிரி நியூ பாஸ்வேர்டு 2 பேஜ் வந்துருச்சு. நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருக்கேன். நியூ பாஸ்வேர்டு ஜஸ்ட் நம்ம இப்போ எதுக்காக பாஸ்வேர்டு என்டர் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா இந்த பக்கை என்சிஐபிசியில் வெரிஃபை பண்ணாங்க தெரியுமா, அவங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக தான். ஓகே. ஸோ இந்த இடத்துல எப்பயும் போல் உங்களுக்கு தெரிஞ்சது தான், டைப் ஈக்குவல் பாஸ்வேர்டை மாற்றி டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா பாஸ்வேர்டு நீங்கள் ஷோ ஆகும். ஸோ என்னோடய பாஸ்வேர்டு Sergio123. ஓகே, சேஞ்சு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்களேன், பாஸ்வேர்ட் சேஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லியாக முடிஞ்சா. அடுத்து என்னோடய மொபைல் நம்பர் இங்கே பிளராக இருக்கும். மொபைல் நம்பர் போட்டு நெக்ஸ்ட் போட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ண போகிறேன். கேப்சா ஸோ இப்போ மறுபடியும் நம்ம பாஸ்வேர்டு ஷோ பண்ணணும். ஏன்னா நம்ம சேஞ்ச் பண்ணும்போது யூஸ் பண்ண பாஸ்வேர்டும் இப்போ நம்ம லாகின் பண்ணும்போது யூஸ் பண்ண பாஸ்வேர்டும் சேமா அப்படிங்கிறது சொல்லிட்டு தான், அப்படிங்கிற பற்றி ஷோ பண்ணுறதுக்கு தான். எப்பயும் போல் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டை மாற்றிட்டு டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட்டை போடணும். Sergio123 இருக்குது, கரெக்டாக இருக்கா? மறுபடியும் ஜஸ்ட் லாகின் பண்ணும்போது இங்கே பாருங்களேன், ஈஸியாக லாகின் பண்ணிட்டோம். ஸோ இதில் பேஷன் நேமு, பேஷன் ரிலேஷன் வித் அக்கௌண்ட் ஹோல்டரு, சம்திங் இந்த மாதிரி பேஷன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே என்னோடய மொபைல் நம்பர் இங்கே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோட பிஓசி இவ்வளோ தான். ஸோ இங்கே எந்த இடத்துல பக் நடக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருங்க. இந்த இடத்துல அவங்க ஓடிபியை ஷோ பண்ணுறாங்க தெரியுமா, அந்த இடத்துல தான் இந்த ரீசெட் பாஸ்வேர்டு இந்த ஓடிபி ஷோ பண்ணுறாங்க தெரியுமா, அந்த இடத்துல தான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஜஸ்ட் அவங்க பேஷண்ட்டோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சாலே போதும். அவங்க அக்கௌண்ட்டை ஈஸியாக நம்ம டேக் ஓவர் பண்ணிடலாம். அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டு பேஷண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது நிறைய மிகப்பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவங்க தப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே இப்போ நான் நினச்சேன்னா ஒருவேளை நான் ஒரு ஹேக்கராக இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, சும்மா சண்டிகர் இந்த ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் போயிட்டு எல்லாரோட ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணி எல்லாருக்கும் இந்த மாதிரி போட்டு பார்த்து யாருக்கெல்லாம் ஓடிபி வருதோ போட்டு அந்த ஓடிபியை போட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் எல்லா ஒட்டுமொத்த டேட்டா பேஸையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தாங்க இங்கே பக் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஷோ பண்ண மாட்டாங்க. ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் அவ்வளோ அந்தளவுக்கு செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க எங்கெங்கெல்லாம் ஷோ பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னா லைக் அந்த ரிக்வஸ்ட் போகும் தெரியுமா, எங்கடா ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் சூஸ் பண்ணுமே, சும்மா ஒரு ஹேக்கர் அங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஓப்பனாக ஷோ பண்ண சான்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைனா இங்கே பாருங்களேன், இன்ஸ்பெக்ட் எங்கடா அது. ஓகே, நம்ம இங்கேருந்தே போய்ப்பான். இன்ஸ்பெக்ட் போனீங்கன்னா அங்கே நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும் கைஸ். ஸோ நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு
ஸோ இந்த இடத்துல தான் வந்து ரிக்வஸ்ட் போவோம், ரெஸ்பான்ஸ் வரும், என்னென்ன இமேஜ் அதெல்லாம் வந்து ஷோ பண்ணுவாங்க. என்னென்ன இமேஜ்லாம் இங்கே தேவைப்படுது இந்த அப்ளிகேஷனை லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், ஓடிபி சென்ட் பண்ணுறீங்க தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணேன், இங்கே வந்து என்னோட ரீசெட் பாஸ்வேர்டுக்கு என்னோட மொபைல் நம்பரை போட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணும் போது இந்த சென்ட் ஓடிபிங்கிற கிளிக் பண்ணும் போது ஜஸ்ட் இந்த நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணி இங்கே எல்லா பேஜையும் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு பேஜில் வந்து அவங்க மாற்றி ஒருவேளை ஓடிபி இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டு இங்கேருந்து கூட வந்து அவங்க லைக் அந்த மாதிரி சர்வர்லேருந்து இங்கே சென்ட் பண்ணிட்டு அதே மாதிரி சர்வர்லேருந்து அங்கே சென்ட் பண்ணிட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த கிளைண்ட் சைட்லேருந்து இங்கிட்ட வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் வந்து ஒரு சில இடத்துல நான் வந்து பக்கை பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த ரிக்வஸ்ட் இந்த நெட்வொர்க் டேப்பையும் வந்து ஒழுங்காக வந்து ஒவ்வொரு பேஜாக ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஒவ்வொரு ஃபைல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா இங்கே இதில் AKSP.s minjs-ன்னு சொல்லிட்டு சம்திங் ஏதாவது ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி இங்கே ஏதாச்சும் ஓடிபி வந்து அங்கே 4 டிஜிட்லையோ 6 டிஜிட்லையோ மென்ஷன் பண்ணிக்கலான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த ஓடிபிக்கு வந்து இந்த மாதிரி அதாவது சைட்லேயே வந்து அந்த ஓடிபியை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணலனாலும் நீங்கள் வந்து பர்ப் செட்டை யூஸ் பண்ணி ஓடிபி ஓடிபி சென்ட் பண்ணும்போது இந்த ஓடிபி சென்ட் பண்ணுற ரிக்வஸ்ட் இருக்குது தெரியுமா, இந்த ரிக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணிட்டு இதோட ரெஸ்பான்ஸில் வந்து ஓடிபி இருக்கான்னு வந்து செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதாங்க. ரொம்பவே ஒரு ஃபன்னியான ஒரு ஓடிபி பைபாஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை வந்து அதாவது இந்த பிஓசியை வந்து இந்த யூடியூப் வீடியோவோட கடைசியில் வந்து ஜஸ்ட்டு எந்த ஒரு ஆடியோவும் இல்லாமல் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் ஆட் பண்ணியிருப்பேன் காய்ஸ். வேணும்னா வந்து பார்த்துக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வர போகிற வீடியோஸில் வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸான பக்ஸில் வந்து உங்களோட மீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு தெரியும் இந்த பக்கை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.